ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகம் அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் இலவச மாணவர் சேர்க்கை ஃபஸ்ட் டைம் நீங்கள் டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் கொடுக்க போகிறாங்க. அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் அதோட நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி நம்மளுக்கு தகுதி இருக்கா, அந்த தகுதிக்கு நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோவிங் கண்டிஷன். எலிஜிபிளாக இருக்கிறவங்க இந்த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செலக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா, திஸ் ஸ்கீம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி படிக்கிறவங்க, அதாவது ஃபஸ்ட் டைம் டிகிரி படிக்கிறவங்க இன் எய்டட் ஆர் செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜஸ் அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு கீழே இருக்க எல்லா எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கறது, அதாவது இலவசமாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்க அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்க வைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023-24 +2 முடிச்சிருக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கணும், அதுவும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கணும். +1 +2 எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட், அதாவது அதோட மார்க் ஷீட் ரெண்டுமே கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதேமாதிரி உங்களோட ஃபேமிலி இன்கம் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா 3 லட்சம், அதாவது 3 லட்சத்து, அதாவது வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கு மிகாமல் அதிகமாக இல்லாமல் இருக்கணும், 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அது சொல்கிற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதாவது வருமான சான்றிதழ் வச்சுருக்கணும். அதுவும் யார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் அப்படின்னா தாசில்தார். கண்டிப்பாக நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா விஓ ஆர்ஐ தாசில்தார்கிட்ட போயிட்டு தான் உங்கள் சர்டிஃபிகேட் அப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும், அதுவும் 3 லட்சத்துக்குள்ளே உங்களோட இன்கம் இருக்கணும், வருமானம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஸ்கீம் 3 கேட்டகரியில் கொடுக்க போகிறாங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, ஃபஸ்ட்டு விடோவர்ஸ் சில்ட்ரன், விடோஸ் சில்ட்ரன், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரில் யாரோ ஒருத்தர் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறீங்க, அவங்க டிகிரி படிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். வேறு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆர்ஃபன், அதாவது அனாதையாக இருக்கவங்களும், டெஸ்டிடியூட் சில்ட்ரன்ஸ், அதாவது ஆதரவற்ற யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இதுக்கு அப்ளை பண்ணலாம். செகண்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் பட்டதாரி அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இல்லை டிசபிள்டு, அதாவது முடியாத ஏதாவது ஒரு கை கால் கண்ணு ஏதாவது இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற டிசபிள்டை மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்க, அவங்களும் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கேட்டகரியும் செகண்டில் வரும். இப்போ தேர்டு என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 80% மேலே நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். இந்தமாரி 3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கேட்டகரியில் யாராவது ஒருத்தர் நீங்கள் இருந்தால் கூட, இந்த 3த்தில் இருக்கிறதுல ஏதாவது நீங்கள் இருக்கீங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லைனா 80% மார்க் எடுத்திருக்கீங்களோ, இல்லை விடோவர்ஸ் சைல்டோ, இல்லை விடோஸ் சைல்டோ, இல்லைனா டிரான்ஸ்ஜெண்டரோ, இல்லைனா டிசபிள்டோ, இல்லை ஆர்ஃபனோ, அனாதையோ, இல்லைனா மாற்றுத்திறனாளியோ, முதல் பட்டதாரியோ, இல்லை நீங்கள் 80% மேலே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு மெயினாக வேணும் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, +1 அண்ட் +2 மார்க் ஷீட். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ +2 எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்னோட ரிசல்ட் வந்திருக்கு, ஆனால் மார்க் ஷீட்ஸ் கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் ஸ்கூலில் போனீங்கன்னா ஒரு சீல் போட்டு ஒரு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மார்க் ஷீட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ கவுன்சிலிங் உங்களை கூப்பிட்றாங்களோ அப்போ நீங்கள் அந்த ஒரிஜினல் கொண்டு போகலாம்.
நெக்ஸ்ட் என்ன முக்கியமானது வேணும் அப்படின்னா இன்கம் வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன இருக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுவும் 1 இயர்க்குள்ளே. ஏன்னா அதுவும் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 1 வருஷத்துக்கு மட்டும் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறமா என்ன ஆகும், அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். திரும்பவும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ 1 இயர்க்குள்ளே எடுத்த மாதிரியான இன்கம் சர்டிஃபிகேட், அதுவும் 3 லட்சத்துக்குள்ளே தான் உங்களோட வருமானம் இருக்கணும். அப்படி இருக்க இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்தந்த டாக்குமெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி இல்லை செகண்ட் கேட்டகரியில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா, இப்போ வந்து அந்த விடோவர்ஸ் அதாவது கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் இல்லாமல் அவங்க குழந்தைய வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டெத் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னவா பண்ணியிருக்கணும், தாசில்தார் ஆஃபீஸில் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனோட ஒப்புதல் சீட்டு அப்படி சொல்லுவாங்க, ரெசிப்ட். அந்த ரெசிப்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இது வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வரைக்கும் தான். ஆனால் நீங்கள் அங்கே டைரெக்டாக போகிறீங்க, கவுன்சிலிங்க்கு எப்போ கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரிஜினல் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா அங்கே போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஒப்புதல் சீட்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் டைரெக்டாக போகும்போது, அந்த கவுன்சிலிங் போகும்போது உங்கள் கையில் அந்த எல்லா ஒரிஜினலுமே இருக்கணும். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரமில் இருக்க அந்த அஃபிலியேட்டட் காலேஜஸில் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களோட +2 ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா 15 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அந்த டாக்குமெண்ட்டோடு அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எப்படி சொல்கிறது, ரிசல்ட் வந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண, 15 நாளில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது, இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் ரிசல்ட் வந்து 15 நாளில் வந்து பண்ணணும். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஒப்புதல் சீட்டை வச்சு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க. 3 வருஷம் வந்து யாரும் ஃப்ரீயாக படிக்க வைக்க மாட்டாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. படிக்க வைக்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூஸ் பண்ணி உங்கள் பசங்களை வந்து படிக்க வைங்க. பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், இதனால் வந்து எக்ஸாமுக்கு இந்தமாரி காலேஜுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக வந்து புரிய வச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீமில் தான் படித்தேன். 3 வருஷம் ஃப்ரீ தான், எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது, அதே மாதிரி காலேஜ் ஃபீஸும் கிடையாது. அங்கே ஸ்டார்டிங் போகும்போது அட்மிஷன் அண்டு நடுவில் வர அந்த மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் வரும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5000 அப்படி தான் நான் கட்டியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் வீட்டில் சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எஜுகேஷ்னல் ஸ்கீம் வந்து எந்த சரௌண்டிங்கில் ஒர்க் ஆகும், எந்தெந்த ஊரில் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மூணு ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இந்த சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கான வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி பேஜுக்கு வந்து வரும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு பேஜ் இது தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்லோட் பண்ணணும், முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற ஃபுல்லாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக என்னென்னா ரிசல்ட்டை வந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்மளோட இந்த யூசர் லாகின் ஐடி நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கு பண்ணவே இல்லையே, லாகின் கேட்குதே அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நியூ அப்ளிகேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஷோ ஆகுது பார்த்தீங்களா,
அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி வந்து உள்ளே போகிறோம். ஓகே, கிளிக் பண்ணதும் இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் அப்பியர்டு ஆஸ் 12th எக்ஸாமினர் கேட்டிருக்காங்க. எப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு எந்த வருஷமோ அந்த வருஷம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட எல்லா சப்ஜெக்ட்லேயும் 11th 12th ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கம் வந்து 3 லட்சத்துக்குள்ளேயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், பிலோ 3 lakhs அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரெஜிஸ்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் தான் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து என்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கான பேஜ் இது தான். ஸோ அதுக்கான உங்களோட நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ நேம் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன வருது, டேட் ஆஃப் பர்த் வருது. டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர், அதுவும் 10th மார்க் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ, ஆதார் கார்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 12th ரெஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களோட 12th எக்ஸாம் நம்பர் மாதிரி தான். ஓகேங்களா. அது எந்த ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் பண்ணணும், என்ட்ரு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த மொபைலில் வந்து எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, எப்பவுமே வந்து ரீசார்ஜ் பண்ணி வைப்பேன், எல்லா மொபைலுக்கும் நான் அதான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் மொபைலில் தான் வரும். ஓகேங்களா. அதனால் கரெக்ட் அந்த ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஓகே, அது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, +1 வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதையே என்ன பண்ணலாம், எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது +1க்கு கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு +2க்கும் என்ன ஆகும், வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதையே கொடுத்துக்கலாம். உங்களோட போர்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்சியா, நீங்கள் எந்த படிச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன பண்ண கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த 11th மார்க் போட்டதுக்கப்புறமா என்ன ஆகும், 12th வந்து ஓப்பன் ஆகும். அதுவும் பாஸ் ஆகிட்டிங்கன்னா எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு அதோட அவுட் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றத வந்து கொடுக்கணும். இதில் ஏதாவது நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க, நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் பாஸ் ஆகிருக்கணும். 11th 12th பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், மெயினாக பர்சனல் டீட்டெயில்ஸ்குள்ளே வந்தாச்சு. பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, நேம் ஆஃப் த கேண்டிடேட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நேமே வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இதில் நீங்கள் எதுவும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நாங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ், ஃபாதர் நேம், ஃபாதரோட ஆக்குபேஷன் என்ன, உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மதர் நேம், மதரோட ஆக்குபேஷன்னா என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆனுவல் இன்கம் அப்படின்னா வருமானம், அதாவது ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் லைன் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரியான அட்ரஸ் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டில் இருக்க மாதிரி அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அட்ரஸில் பத்தலை அப்படின்னா செகண்ட் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சிட்டியும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதையும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா என்ன கேட்குறாங்கன்னா மொபைல் நம்பர் 1, மொபைல் நம்பர் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட எத்தனை நம்பர் இருக்கோ நீங்கள் அத்தனை நம்பர் கொடுக்கலாம். இல்லை ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், இல்லை நோனா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லைனா நோனா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்ஃபனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ஃபன்னா ஆர்ஃபனேஜோட சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துருக்கோங்க. விடோ சில்ட்ரன்னா அவங்க வந்து விடோஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எஸ் ஆர் நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேஷன், அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் முதல் பட்டதாரியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ், இல்லை நோனா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் எஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணால் கூட போதும். இல்லை உங்கள்கிட்ட 2 இருக்குது, நான் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஆர்ஃபன் அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லைனா வந்து 80 மார்க்ஸ் மேலே இருக்கேன் அப்படின்னா அதை கொடுக்கலாம்.
எந்த உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களோடது வந்து கரெக்டோ அது எஸ் ஆர் நோன்றதை கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து வேறு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த கேண்டிடேட். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் போர்டு எக்ஸாம் வந்து ஆமாம் ஸ்டேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்து லாஸ்ட் டைம் எந்த ஸ்கூல் படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்கூலோட நேம் வந்து ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டைப் ஆஃப் ஸ்கூல் அது வந்து கவர்மெண்ட்டா இல்லை கவர்மெண்ட் எய்டடா இல்லை பார்ஷியலி எய்டடா என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட்டு, அந்த சப்ஜெக்டில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் வேறு என்ன லாங்குவேஜ் படிச்சிங்களோ அது. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் 1 சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் 3ல நீங்கள் 12th படித்தது என்னென்னவோ இல்லை பயாலஜியோ இல்லை காமர்ஸோ இல்லை எக்கனாமிக்ஸோ நீங்கள் என்ன குரூப் படிச்சிங்களோ அந்த ரிசல்ட்டில் வந்த எல்லா சப்ஜெக்டும் என்ன இருக்கணும் இதில் என்ட்ரு ஆகிருக்கணும். என்ட்ரு ஆகிட்டு அதோட மார்க் எவ்வளோ அப்படின்றத என்ட்ரு பண்ணிடணும். அதே மாதிரி மந்த் ஆஃப் பாசிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ட் இயர் ஆஃப் பாசிங். ஸோ மந்த் என்ன இயர் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல அதுவாகவே என்ன ஆகும், அது வந்து என்ட்ரு ஆகிடும். நெக்ஸ்ட்டு அட்டம்ப்டாக அந்த என்ன ஆகும் அதுவாகவே என்ட்ரு ஆகிடும். ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், எல்லா இந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து டபுள் செக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், சேவ் அப்படின்றத வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ சேவ் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேப் என்ன ஆகும், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் அந்த டேப்குள்ளே போயிடும். ஸோ உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதில் கட்டாயம் அப்படின்னு இருக்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும். என்னென்ன அப்படின்னா 11th மார்க் ஷீட், 12th வந்து இப்போ தான் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட் வந்து கொடுக்கலாம். அதாவது அந்த ஸ்கூலில் வந்து சீல் போட்டு கொடுப்பாங்க, ஹெச்எம் சைன் போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க, அந்த மார்க் ஷீட் தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் எதில் பொருந்துவீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அதாவது ஃபஸ்ட் கிராஜுவேட்னா அந்த முதல் பட்டதாரிக்கான சர்டிஃபிகேட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி விடோவர்ஸ்னால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர்னால் அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.